பாண்டிய நாட்டை சுந்தரபாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி செய்தபோது திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்திருந்தார். அப்போது சமணர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீயிட்டனர். ஒரு தேசத்தில் அராஜகம் நடக்கிறது என்றால் அதன் பலனை அரசனே அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய சம்பந்தர், அந்த தீ அரசனையே சாரட்டும் என்று சொல்லிப் பாடினார். உடனே சுந்தரபாண்டியனை தீயின் வெப்பம் வெப்ப நோயாகத் தாக்கியது. அதை தாங்க முடியாமல் அவன் தவித்தான். அவன் சார்ந்திருந்த சமணமதத் துறவிகளால் அதை சரிசெய்ய முடியவில்லை. தன் வெப்பு நோயை தீர்க்க அவன் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்தான். கருணை மனம் கொண்ட ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளி சாம்பலை அவனுக்கு பூசியதும் நோய் நீங்கியது. இதையடுத்து மன்னனின் மனம் சைவத்தை நோக்கிச் சென்றது. இதைக் கண்டு நினைத்த சமணர்கள் சம்பந்தர் செய்தது சித்து வேலை என்றும், தாங்கள் அறிவிக்கும் போட்டியில் சம்பந்தர் வெற்றி பெறாமல் மதுரையை விட்டே போய்விடுவதாகவும் அறிவித்தனர். அதாவது அத்திநாதி என்று எழுதிய எட்டினை சமணர்களும், வாழ்க அந்தணர் என்று எழுதிய பதிகை எட்டினை ஞானசம்பந்தரும் வைகையாற்றில் விட வேண்டும். எந்த ஏடு வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படாமல் கரை ஒதுங்குகிறதோ அவனே வென்றவராக என முடிவு செய்யப்பட்டது. போட்டி துவங்கியது. சமணர் ஏடு ஆற்றோடு சென்றுவிட்டது. சம்பந்தர் வன்னியும் மத்தமும் என்ற பதிகத்தை பாடினார். அப்போது ஏடு கரை சேர்ந்த இடமே திரு ஏடு அகழ் எனப்பட்டது. திருவேடகம் என மருவியப்பட்டது.